الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وقال نبينا صلى الله عليه وسلم صلى عليه واحدا صلى الله عليه 10 مرات وكما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசவும் கேட்கவும் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டமாக இஸ்லாத்தின் காணிக்கையை கூறியவமாக இச்சுற்றுடைய ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய எந்த இடத்தில் அல்லாஹ்வை பற்றியும் நபிகளாரை பற்றியும் பேசப்படுகிறதோ, ஷரியத்தினுடைய சட்டங்கள் விவரிக்கப்படுகின்றதோ, எங்கு அல்லாஹ்வுடைய திக்ர் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மன நிம்மதியை வழங்குகின்றான். ஊர்ல எத்தனை நபர்கள் இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மட்டுமே, அல்லாஹ்வினுடைய அருள் இருந்தால் மட்டுமே தான் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முடியும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஹய்ய அலா ஸலாஹ், தொழுகைக்காக வாருங்கள். ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கமாக வாருங்கள் என்ற வாசகங்களை முஅத்தின் கூறும் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓதி வந்த துஆ லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நீங்கள் தொழுகைக்கு அழைக்கிறீர்கள், வெற்றிக்கு அழைக்கிறீர்கள். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய பள்ளிக்குள் யாராலும் கால் வைக்க இயலாது, முடியாது. இன்னென்ன நபர் தான் என்னுடைய வீட்டுக்கு வரணும்னு அல்லாஹ் நாடினால் மட்டும்தான். ஒரு பாவத்திலிருந்து ஒரு மனிதன் தப்பிப்பதும் அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி, அல்லாஹ்வினுடைய அருளினால் மட்டும்தான் முடியும். ஒரு நன்மையான காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்றால், அந்த நற்சிந்தனை நமது உள்ளத்தில் உதிக்க வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான். ஒரு மனிதர் தொழுகிறார், அல்லாஹ்வினுடைய அருளினால் தொழுகிறார். ஒரு மனிதர் பாவத்திலிருந்து தப்பிக்கிறார், அல்லாஹ்வினுடைய அருளினால் மட்டுமே தப்பிக்கின்றார். எனவே நாம் இந்த ஒன்று கூடிய இந்த நிகழ்வு வந்திருக்கக்கூடிய நபர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவர்கள், இன்னும் அதிகமாக அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ். நாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த நோக்கம், எல்லா வேலைகளையும் விட்டுட்டு வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளால முடிஞ்சா போன்கள்ல நேரங்களை செலவழிச்சிருக்க முடியும், வேற கதைகளில் நேரங்களை செலவழிச்சிருக்க முடியும், ஏதேனும் பேச்சுக்கள்லையோ. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பள்ளிவாசல் பேசப்படுகிறது என்ற ஒரே அடிப்படையில் அல்லாஹ்விற்கு பிரியமான நேசர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுறாங்கன்னு ஒரே நோக்கத்துக்கு ஒன்று கூடி இருக்கிறோம். இல்ல, இந்த அமலை வச்சு கூட இன்ஷா அல்லாஹ் நம்ம மன்னிக்கணும். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு மிகப்பெரிய அழுகைதான் தேவைன்றது கிடையாது. நாடினால் மன்னித்து விடுவார். யர்ஹமு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா. நாடக்கூடியவருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான், நாடுபவரை தண்டிக்கின்றான். அல்லாஹ்வுடைய நாட்டம் அது.
அல்லாஹ் நம்மை தண்டிப்பதற்கு காரணம் தேவையில்லை. நம்ம அல்லாஹ்வை மறந்த ஒரு நொடி போதும் அல்லாஹ் நம்மளை தண்டிக்கிறதுக்கு. இந்த நேரத்துல என்ன மறந்துட்டியே, நன்றி கெட்டவனாக ஆகிட்டேன்னு அல்லாஹ் பிடிக்கலாம். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கும் காரணம் தேவையில்லை. ஒரு மனிதர் அதிகமாக மதுவை அருந்தக்கூடிய மனிதர் தெருவில் நடந்து செல்கிறார். ஆனால் ஒரு முஸ்லிம் போய்கொண்டிருக்கக்கூடிய வழியில இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம், அலிப் ஜுஸோடைய ஒரு காகிதம் கீழே கிடக்குது. என்ன செய்வோம்? எடுத்து பள்ளிவாசலுடைய சுகத்தை மேல வைப்போம். காலில் படாத மாதிரி எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு போவோமா இல்லையா? சின்ன பிள்ளை கூட அதைத்தான் செய்யும். இது போன்று குர்ஆனினுடைய வசனம் புதிந்த ஒரு காகிதம் ரோட்டினுடைய ஓரத்துல கிடக்குது. ஒரு மனிதர் பார்க்கிறார். இதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு காரணம் தேவையில்லைன்னு சொல்ல வர்றேன். அல்லாஹ் அவருடைய பார்வையில் படுது. குர்ஆனுடைய ஆயத்துகளாச்சு, அரபி வாசகங்களாச்சு, காலில் படக்கூடாது. அவர் அந்த தவறான செயலில் இருந்தும் கூட அந்த குர்ஆன் பொதிந்த வசனத்தை, அந்த காகிதத்தை எடுத்து ஒரு மதில் மேல் வைக்கிறார், யார் காலையும் பற்றக்கூடாதுன்னு. இந்த பரக்கத்தினால் அல்லாஹ்வுக்கு அந்த அமல் பிடித்து கொண்டது. என்னுடைய குர்ஆனினுடைய வசனத்தை நீ கண்ணியப்படுத்தியதால் உன்னை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அவரை அந்த காலத்தினுடைய வலியுல்லாவாக, இறை நேசராக தேர்ந்தெடுத்து கொண்டார். இறை நேசரா மாறினார். அவர் செஞ்ச அமல் என்ன? கீழே குர்ஆனுடைய தாள் கிடக்குது, பேப்பர் கிடக்குது, யார் காலையும் பற்றக்கூடாதுன்னு எடுத்து வச்ச ஒரு அமல். சின்ன சின்ன அமல்கள் போதும் அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு. நீங்கள் தண்ணீர் குடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், உணவை உண்டு ஒரு கவலத்தை உண்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மற்றற்ற ஆனந்தம் அடைகிறான், எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமா? தண்ணி குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா போது அல்லாஹ் சந்தோஷமாயிடலாம். பாவம் செய்யக்கூடிய ஒரு பெண், விபச்சாரி என்று மக்களால் தூற்றப்பட்ட ஒரு பெண், ஜீவகாருண்யத்தின் அடிப்படையில் நாய்க்கு தண்ணி கொடுத்துச்சு. ஷரியத்தினுடைய பார்வையில ரெண்டு மதிப்பற்ற விஷயங்கள். ஒன்று விபச்சாரம் செய்யக்கூடிய பாவம், இன்னும் ஒன்று வளர்க்கக்கூடாத ஒன்று நாய். நாய் வளர்க்கவே கூடாது. நன்றியுள்ள தன்மை இருந்தாலும் சரி, மனித தன்மையும் இருக்கான். பிரச்சனை நாயிட்ட சில நிறைய பிரச்சனை இருக்கு. நாய் வளர்க்கக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட ஒன்று. அப்படி வளர்த்தாலும் வீட்டில் வளர்க்கக்கூடாது, தோட்டத்தில் வளர்க்கணும், தொடர்பு குறைச்சிக்கணும். தடை செய்யப்பட்ட இரண்டு, விபச்சாரமும் நாயும். ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. எந்த அடிப்படையில? தாகமா இருக்கிறது, இந்த பெண்மணி தண்ணீர் கொடுத்தார். தொழுகல, ஈமானுடைய விஷயங்கள் இல்ல, பாவத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு கிடையாது. தவிக்கிற அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டியதின் அடிப்படையில் மட்டுமே சுவனவாதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். யார் தேர்ந்தெடுத்தா? அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு பெரிய அமல் தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிறது, போய் கேட்கலாம், நடந்து வருவதை கூட அல்லாஹ் விருப்பப்பட்டு மன்னிக்கலாம். நபியை பத்தி கேட்டா அல்லாஹ் எவ்வளவு மன்னிப்பு நசீபாக்குவான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஷரீஅத்தின்படி நடந்தால் அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு நம்ம வாழ்க்கையவே மாற்றுவான். நாம் எல்லாம் எந்த சொற்பொழிவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கேட்கிற விஷயங்களை விளக்கங்களை கூடிய அல்லாஹ் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் நான் நீயத்தோட இருக்கு. கேட்ட விஷயங்கள் என்னுடைய சொத்து கிடையாது, அமானித பொருள், அமானித விஷயம். இந்த கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்ட அத்தனை விஷயங்களையும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் மூணு விஷயங்களுடைய நியத்தோடு அமர வேண்டும். எத்தனையோ நபர்களுக்கு விஷயம் கேட்பாங்க, புரியாது, ஏதோ பேசுனாங்கன்னு போயிடலாம். எத்தனையோ நபர்களுக்கு விளங்கும், அமல் செய்ய முடியாது. அல்ல நிறைய விளக்கத்தை கொடுத்துருப்பான், அவரால் 2 ரக்காத் நபில் கூட தொழுகிறதுக்கு நேரம் இருக்காது, அமல் செய்ய முடியாது. நிறைய பேர் அமல் செய்வாங்க, என்னன்னே புரியாம அமல் செய்வாங்க. அதனால அல்லாஹ்விடத்துல தெளிவாக கேட்டுவிட்டு அமர வேண்டும். இந்த சொற்பொழிவு மட்டுமில்லை, எந்த பயானாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன உபதேசமாக இருந்தாலும் சரி,
கேட்கிற விஷயங்களை விளக்கங்கள் கொடு, விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு, உணர்வு பூர்வமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு, நபிகளாரின் மீது அன்பு கொண்ட நிலைகளை ஸலவாத்தை கூறக்கூடிய நற்பாக்கியத்தை கொடு அல்லான்ற அன்போடு ஆசையோடு அவர்கள். நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலகட்டம், இறுதி நேரம், கடைசி தருணம் எவ்வாறு அமைந்தது, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு எதனை சொல்லி சென்றார்கள் அப்படின்றத பார்ப்போம். சஃபருல் ஹிஜ்ரி 11 நபி அவர்களுக்கு நோய் ஏற்படக்கூடிய காலம். ஹிஜ்ரி 11 சஃபரனுடைய மாதம். சஃபர் மாதத்துல நபிகளுக்கு நோய் ஏற்பட்டச்சுனால நிறைய நபர்கள் இன்றளவும் கூட சஃபர் மாதத்தை ஒரு பீடை மாதமாக அனுசரிக்கக்கூடிய நிலை. எல்லா மாதமும் அல்லாஹ்வுடைய மாதம், எல்லா மாதமும். இவங்க கடைசி நேரத்துல கூட இங்க சொல்றாங்க 12 மாதங்கள் அல்லாஹ்வுடைய மாதங்கள்னு சொல்றாங்க. அத்தீரத்தை குறி சொல்வது என்பது கிடையாது. வலா சஃபர், சஃபர் மாதம் என்பது பீடை மாதம் என்பது கிடையாது. உங்களுக்கு நோய் ஏற்பட்டனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை மௌத்தாகிறாங்களே, அப்ப துக்க நாளாக கொண்டாடுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது தவறு என்று சுட்டி காட்டினார்களோ தவறு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அபசகுணம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி சென்றிருந்தால் அதனை நாம் அவ்வாறு கையாள வேண்டும். وَمَا آتَاكُمُ الرَّسُولُ فَخُذُوهُ وَمَا نَهَاكُمْ عَنْهُ فَانْتَهُوا. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எதனை எடுத்துக் கொண்டு வந்தார்களோ மக்களே நீங்கள் அதனை எடுத்துக்கொள்ளுங்கள், பின்பற்றி நடங்கள். وَمَا نَهَاكُمْ عَنْهُ فَانْتَهُوا. நம்ம வேலை 2 தான். நபி அவங்க சொல்றதை செய்யறதும் வேணான்னு சொல்றதை விட்டு விடுறதும் தான் நம்மளுடைய வேலை. வேற யோசிக்கிறதுக்கு வேலை கிடையாது. وَمَا آتَاكُمُ الرَّسُولُ فَخُذُوهُ وَمَا نَهَاكُمْ عَنْهُ فَانْتَهُوا. எதை விட்டு உங்களை வேண்டாம் என்று தடுக்கிறார்களோ தவிர்த்து கொள்ளுங்கள். எதுக்கு யோசிக்கிறீங்க? தொழுங்க மக்கள் எல்லாம் தொழுக ஆரம்பிச்சிடலாம். ஹராமை செய்யாதீர்களா, செய்யாம இருந்து கொள்ளலாம். ஆனா அதுக்கு சில பயிற்சிகளை செய்ய வேண்டும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 11 ஏற்படுது. அதற்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புகளை பலவாறாக செய்து விட்டார்கள். ஹஜ்ஜத்துல் விதால செஞ்சாங்க. யமன் தேசத்திற்கு ஹதரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு ஆளுநராக, கவர்னராக, பொறுப்புதாரியாக அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்துல சொன்னாங்க, முஆதே அடுத்த வருஷம் நீங்க என்ன சந்திக்காமல் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து என்ன சந்திக்க மாட்டீங்க முஆதேன்னு சொல்லிட்டாங்க. மற்ற இடங்கள்ல சொன்னாங்க, ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்க, அடுத்த ஆண்டு இதே இடத்துல என்ன நீங்க பார்க்க முடியாமல் போகலாம். ஆனா முஆத் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திட்டமாக முஆத் என்ன நீங்க சந்திக்க முடியாதுன்றாங்க. அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 10 அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஹிஜ்ரி 11 மௌத்தாகிறாங்க. முஆத் ரலியல்லாஹு இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, முஆதே அடுத்து நீங்க வந்தா எப்படி வருவீங்க தெரியுமா? என்னுடைய இந்த பள்ளிவாசலுக்கும் என்னுடைய மன்னரைக்கும் மத்தியில் நீங்கள் கடந்து செல்வீர்கள்ன்றாங்க. நீங்க வர்றதுக்கு முன்னால கன்ஃபார்ம் நான் மவுத் ஆயிடுவேன் முஆத், அடக்கம்லாம் செய்யப்பட்டுருவேன். எப்படி இருக்கும்? முஆத் ரலியல்லாஹு நபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? முஆத் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுவார்கள். ஒரு தடவை தேடி சென்றார்கள் முஆத் எங்கண்டு. முஆத் ரலியல்லாஹு செய்தி சொல்லப்பட்டுச்சு, நபி உங்களை தேடி வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ் நீங்க தேடி வந்த செய்தி எனக்கு கிடைச்சிச்சு. என்ன யா ரசூலுல்லாஹ்? உடனே எழுந்தார்கள், கரங்களை பிடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு கையை பிடிக்கிறாங்க. முஆதே நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு நண்பர் இன்னொரு நண்பரிடத்தில் அன்பு கொண்டால் அந்த அன்பை தெரிவிக்க வேண்டும், நான் அல்லாஹ்விற்காக உங்களை நேசிக்கிறேன் என்று. நபி அவங்க செஞ்சு காமிச்சாங்க, முஆதே உன்னை நான் நேசிக்கிறேன். அடுத்து ஒரு அன்பளிப்பை கொடுத்தார்கள். சும்மா பொம்மை கொடுக்கறது, ஒரு கரடி பொம்மையை கொடுக்கறது, ஒரு பேனாவை கொடுக்க, இப்படி இல்லை. ஆகிரத்திற்கு, இம்மைக்கும் மறுமைக்கும் அவருடைய வாழ்வைக்கும் எது செழுமைப்படுத்துமோ, பயன்படுமோ, வற்றாத ரஹமத்தை உண்டு பண்ணி வைக்குமோ அப்படிப்பட்ட அன்பளிப்பை வழங்க வேண்டும். உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பு செய்தார்கள். என்ன அன்பளிப்பு செஞ்சாங்க? ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள்.
முஆதே, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக, யா அல்லாஹ், உன்னை திக்ரு செய்வதற்கு எனக்கு நல்லுதவி செய்வாயாக, வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நல்லுதவி செய்வாயாக, வ ஹுஸ்னி இபாதத்திக, யா அல்லாஹ், உன்னுடைய வணக்க வழிபாடுகளை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக கேளுங்க முஆத். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு சொன்னோம்ல, அல்லாஹ்வுடைய உதவி இருந்தா தான் அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியும். வஷுக்ரிக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நம்ம எதுக்கெல்லாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் நாடி இருந்தா பனி இஸ்ரவேலர்கள் நம்ம ஆக்கி விட்டுருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல நம்மளை பிறக்க வச்சிருக்கலாம். நம்ம நபி, ஈருலக தலைவர், சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பங்குல அல்லாஹ் நம்மளை உம்மத்தாக்கி வச்சிருக்கிறானே, இதுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தினாலும் அது நிறைவு பெறாது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை எண்ணி பார்த்து அதில் ஒரு நிஅமத்தை எடுத்து காலம் முழுக்க மரணம் முழுக்க சஜிதாவில் கிடந்தாலும் சரி, தன்னுடைய மீசானுடைய தராசில் அந்த அமலை மிக குறைவாக கருதுவார். வானம் பூமி அளவுக்கு இருக்கும் மீசானுடைய தராசு தட்டு. ஒரு சின்ன புள்ளி ஒரு ஓரத்தில் இருக்கிற மாதிரி காலம் முழுக்க சஜிதாவில் கிடந்தாலும் அந்த அமலும் சிறிதாக இருக்கும் என்றால் எந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்? லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் என்னுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்துவேன். எனவே முஆதே துஆ செய்யுங்கள். வ ஷுக்ரிக, யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியானாக ஆகுவதற்கு நல்லுதவி செய்வாயாக. வ ஹுஸ்னி இபாதத்திக, எந்த அமல் செஞ்சாலும் பெர்ஃபெக்ட்டா செய்யணும் யா அல்லாஹ். அமல்ல பெர்ஃபெக்ட் இருக்கணும். அமல் ஹுஸ்னி இபாதத்திக், மிக அழகாக இருக்க வேண்டும். நேர்த்தியான அமலாக இருக்க வேண்டும். தொழுகை நேர்த்தியான தொழுகையா இருக்க வேண்டும். குனிந்து நிமிர்வதல்ல தொழுகை, அதுக்கு பேர் யோகாசனம். குனிந்து நிமிர்றதுக்கு பேர் யோகாசனம்னு ஒரு பேர் இருக்கு. எக்ஸசைஸ்னு ஒரு பேர் இருக்கு. உடற்பயிற்சி அப்படின்னு வச்சுக்கலாம். அஸ்ஸலா, தொழுகை, அல்லாஹ்விற்கு முன்னால் தன்னை ஒரு அடிமை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு வணக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுது காண்பித்தார்களோ, தொழச் சொன்னார்களோ, தொழுதினால் விரும்புவார்களோ அப்படிப்பட்ட தொழுகையாக நம்மளுடைய தொழுகை அமைய வேண்டும். எனவே வஹஸ்னி இபாதத்திக, அற்புதமான துஆவை தனக்கு பிரியமான சஹாபி முஆத் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அப்படி பிரியமான சஹாபிக்கு தான் முஆத் அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இவ்வளவு பிரியமாக இருந்த முஆத் ரலியல்லாஹு நபி கூட இருந்திருக்கலாமா இல்லையா? ஒரு வருஷம் நபி கூட இருக்க போறோம், போயிட்டாங்க. மவுத்து வரைக்கும் வரல. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் பிரியத்தையும் அடைய வேண்டும் என்றால் மரணம் வரை அவர்களோடு இருப்பது என்பதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பக்கூடிய இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய உன்னத பணியை செய்வதில் தான் நபியினுடைய அன்பு கிடைக்கும் என்பதை உணர்ந்தார்கள். எனவே யமன் தேசத்திற்கு சென்றார்கள். சிறந்த முறையில் இமாமத்து செய்தார்கள், தாவத்து கொடுத்தார்கள், அழைப்பு பணி செய்தார்கள். இராணுவ அதிகாரியாக இருந்தார்கள், தலைமை காசியாக இருந்தார்கள், மார்க்க தீர்ப்பை கொடுக்கக்கூடிய. நபி கூட இருக்கிறது என்பதை விட நபி என்ன செஞ்சா நபி விருப்பப்படுவாங்கன்றத முஆத் ரலியல்லாஹு நல்லா உணர்ந்திருந்தாங்க. நாமும் விளங்க வேண்டும், நபியினுடைய அன்பை பெற வேண்டும், நபியினுடைய பாசத்தை பெற வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்களுடைய சுன்னத்துகளை பேணி நடக்க வேண்டும். நபியை பத்தி பேஸ் 12 நாள் பேசிட்டு போறதுக்கு இந்த ஏற்பாடு கிடையாது. ஒரு உறுதியோடு எழ வேண்டும், உறுதியோடு எழ வேண்டும். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சுன்னத்தை என்னுடைய வாழ்க்கையில இனிமேல் நான் எடுத்து கடைபிடிப்பேன். அடுத்த ஆண்டு இந்த சுன்னத்தை எடுப்பேன், இந்த பாவத்தை விடுவேன், இப்படின்ற நியத்தை செய்ய செய்ய அல்லாஹ் அதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் ஒரு பாவத்தை விட்டுருவோம், உறுதி செய்து நம்ம நியத்து செய்து இன்ஷா அல்லாஹ் அந்த பயானை விட்டு எந்திரிக்கணும். எந்திரிக்கும் பொழுது என்ன செய்யணும்? யா அல்லாஹ், நான் தொடர்ச்சியாகவோ அல்லது எனக்கு பிரியமான பாவத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து விடுகிறேன், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி.
அவருடைய அன்பின் காரணமாக அடையாளமாக அவருடைய சுண்ணத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னி இருந்து ஃபாலோ பண்றேன் அல்லான்ற நியத்தோட எதிரிங்க. ஒரு நாள் 2 நாள் அல்லாஹ் கபூல் ஆக்கிடுவோம். அந்த ஒரு சுண்ணத்து போது நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கு. ஹவுதுல் கௌசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இறுதி பேருரையில, இதோ என்னுடைய கௌசர் தடாகத்தை நான் காண்கின்றேன். மக்களுக்கு உபதேசம் சொன்னாங்க, என்னுடைய ஹவுதுல் கௌசரை நான் பார்க்கிறேன். எந்த முஃமின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித கரங்களால் அந்த நீரை பருகுவாரோ சுவனம் செல்லும் வரை தாகம் என்பதே இருக்காதுன்னாங்க. அந்த ஹவுதுல் கௌசர்ல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கெல்லாம் நபி அவருடைய கரங்களால் தண்ணீரை பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போறோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், பெருங்கையோட கை வீசுன்னு போயிடுவோமா? எப்படி போவோம்? அங்க சின்ன குழந்தை இருந்தா சாக்லேட் வாங்கிட்டு போயிடுவோம், பெரியவங்க இருந்தா ஒரு சுகர் பிஸ்கட் இருந்தா கொடுங்கன்னு வாங்கிட்டு போவோம். ஏதோ ஒன்று கணித்து இவர்களுக்கு இது பிடிக்கும், வெறுங்கையோட போகக்கூடாது, முகம் சுழிச்சிடக்கூடாது, நம்மளும் சங்கட்டம் ஆயிடக்கூடாது. சில பெண்கள் கூட சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் வந்துட்டாங்களா பார்க்க போகணுங்கன்னு சொல்லுவாங்க. சரி போயிட்டு வாங்க, வெறுங்கையோட எப்படி போறதுன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு நபரை சந்திக்க செல்லக்கூடிய நேரத்துல வெறுங்கையோட போகக்கூடாது, ஏதோ ஒரு அன்பளிப்பா கொண்டு போக வேண்டும். அன்பின் அடையாளமா கையில ஒண்ணு இருக்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கரத்துல, புனித கரத்துல ஹவுதுல் கௌசர் என்ற தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னால எந்த அன்பளிப்போடு நபியை நாம் சந்திப்போம்? என்ன அன்பளிப்பை கையில் எடுத்து வைத்திருக்கிறோம்? பார்ப்பாங்களா இல்லையா? என்னுடைய உம்மத்து என்னை சந்திக்க வரும் பொழுது என்ன அன்பளிப்பு கொண்டு வந்துச்சு? நம்ம நபியை பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ், என்ன அன்பளிப்பை வச்சிருக்கிறோம்? எவ்வளவு ஸலவாத்துகளை ஓதி வச்சிருக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ்வும் மலாயிகத்துமார்களும் ஸலவாத்து சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அமல்! அல்லாஹ்வே ஸலவாத்து சொல்றானா இதை விட பெரிய அமல் ஒண்ணு வேணுமா? அது நபி மேல அல்லாஹ்வே ஸலவாத்து சொல்றான்னா ஸலவாத்தினுடைய சிறப்பை உணர்த்துவதற்கு, உயர்த்துவதற்கு இதை விட ஒரு ஆயத் வசனம் தேவையா? எந்த அளவுக்கு ஸலவாத்தோட நபியை போய் சந்திக்கணும்? சரி, ஸலவாத்து மட்டும் போதுமா? எந்த அளவு நமது நடை உடை பாவனையில், நமது சுப துக்க நிகழ்ச்சிகளில் நபியினுடைய சுண்ணத்தை பேணி அந்த அன்பளிப்பை கொண்டு செல்ல வேண்டும். நம்ம நடை உடை பாவனையில நபி அவர்களுடைய அன்பு தெரிய வேண்டும். நபி இப்படித்தான் நடந்தாங்க, நபி இப்படித்தான் பேசினாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தண்ணி குடிச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சாப்பிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு தான் தூங்கினார்கள் என்று செயல் வடிவத்தை நபி விரும்பினார்கள். ஒவ்வொரு முஸ்லிமும் இவ்வாறு தான் நபியின் மீது கொண்ட அன்பை சுன்னத்தின் வெளிப்பாடாக, சுன்னத்தை பின்பற்றுவதின் வெளிப்பாடாக காட்ட வேண்டும். பயானுடைய நோக்கமே கேட்டுவிட்டு செல்வதல்ல, அமலில் கொண்டு வர வேண்டும். அதுக்காண்டி இன்னைக்கே நம்மளால அவுலியாவாலா மாற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான். சஹாபாக்களே அல்லாஹ் சன்னமாக தான் திருத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்து குழப்பங்கள் அதிகமாக வரும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருளினுடைய கடுமையான இருளை போன்று ஒன்றன் பின் ஒன்றாக குழப்பங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். கடைசி காலத்தில் நபி அவர்களுடைய உபதேசங்கள்ல இதுவும் ஒன்று. முந்தி வந்த குழப்பத்தை விட அதுக்கடுத்து வரக்கூடிய குழப்பம் பயங்கரமா இருக்கும். குழப்பத்திலிருந்து தப்பிப்பதற்கு நாம் என்ன வழியை கையாண்டு இருக்கிறோம்? அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை காட்டி சென்று விட்டார்கள். மன் தமஸ்ஸக பிசுன்னதி இன்த ஃபஸாதி உம்மதி. என்னுடைய சமுதாயம் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில், என்னுடைய சமுதாயம் இந்த உம்மத்தை முஹம்மதியா குழம்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நிறைய பிரச்சனை உருவாகுது. வழி தெரிய மாட்டேங்குது, எப்படி தப்பிக்கிறது? பிரச்சனை எங்கிட்ட இருந்து வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடான்ற அளவுக்கு பிரச்சனைகள் உருவாக்கிட்டு வருது. இந்த ஃபஸாதி உம்மத்தி, என்னுடைய சமுதாயம் ஃபஸாதுல, ஃபித்னால, குழப்பங்களில் ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல என்னுடைய சுன்னத்தை யார் பின்பற்றி நடப்பாரோ பாருங்க, குழப்பங்களிலிருந்து தப்பிப்பதற்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்து மட்டும்தான் வழி, வேறு வழியே கிடையாது. எங்க போனாலும் பிரச்சனை ஓயாது, எங்க போனாலும் ஓயாது.
நபி அவர்களுடைய சுண்ணத்தில் மட்டும்தான் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. இந்த சமுதாயம் நபி அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றாதவரை பிரச்சனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுண்ணத்தை பின்பற்றியே ஆக வேண்டும் என்பதை நாம் மனதில் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நேரத்தில் என்னுடைய சுண்ணத்தை யார் பின்பற்றி நடப்பார்களோ ஃபலஹு அஜ்ரு மிஅத்து ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரீத்த 100 ஷஹீதுகளுடைய நன்மை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான். ஷஹீத் என்பவர் ஒரு சொட்டு ரத்தம் அல்லாஹ்வுடைய பாதையில பூமியில் விழுவதற்கு முன்பாகவே முழு பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவாங்க. அடுத்தடுத்து குறிப்பா சராசரியா சொன்ன ஒரு மனிதனுக்கு 6 லிட்டர் ரத்தம் சராசரியா ஏறத்தாழ 6 லிட்டர் ரத்தம் இருக்குமா? எத்தனை சொட்டு இருக்கும்? அதுல ஒவ்வொரு சொட்டுக்கு பகரமாக அல்லாஹ் அவருக்கு சுவனத்தில் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே செல்வார். இப்படிப்பட்ட 100 ஷஹீதுகளுடைய நன்மையை ஒரே ஒரு சுண்ணத்தை பின்பற்றி நடப்பதினால் அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறார். பிஸ்மில்லா சொல்லி ஒது செய்யறது சுண்ணத்து, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறது சுண்ணத்து, மிஸ்வாக்கு செஞ்சுட்டு தொழுகிறது சுண்ணத்து. பொதுவாகவே வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய இருக்கக்கூடிய முதல் வேலை மிஸ்வாக். பல்லு வளர்க்கறதுங்க. மிஸ்வாக்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த குச்சியால பல்லு வளர்க்குறது. மிஸ்வாக் குச்சியால பல்லு வளர்க்கறது எவ்வளவு பெரிய சுண்ணத்து. வீட்டுக்குள்ள நுழைஞ்சா முதல் வேலை பல்லு வளர்ப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய ஃபித்னாக்களுக்கு இந்த மிஸ்வாக்ல தீர்வு இருக்கு. மிஸ்வாக்குக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கண்ணியமும் அந்தஸ்தும் என்ன தெரியுமா? தன்னுடைய மரண நேரம், ரூஹ் பிரியக்கூடிய நேரத்தில் மிஸ்வாக் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு இந்த சுன்னத்தை காமிச்சிருக்கிறாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பின்பற்றோம்? அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்துல மிஸ்வாக் இருக்குது. நபி அவர்களால் பேச முடியல, மரண நேரம் நெருங்கிருச்சு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த நெஞ்சு பகுதியில படுத்திருக்கிறாங்க. தலை அந்த கார எலும்புல வச்சிருக்கிறாங்க, தலைய சைகை செய்யறாங்க மிஸ்வாக்க காட்டி. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த மிஸ்வாக்க வாங்கி கொடுக்குறாங்க. நபி அவங்களால கடிக்க முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கடிச்சு அந்த மிஸ்வாக்க கொடுக்குறாங்க. நபி அவங்க மிஸ்வாக் செய்து கொண்டே பிர் ரஃபீக்கில் அலா, உயர்ந்த தோழனோடு என்னை சேர்த்து விடியா அல்லாஹ். ஆள்காட்டி விரலை உயர்த்தினார்கள், பின்பு கையை கீழே போட்டார்கள். வஃபாத் ஆயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஃபாத் ஆயிட்டாங்க, நம்மளை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. இதை நிறைய சஹாபாக்களால கிரகிக்க முடியல. அதிலும் குறிப்பா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவால சகித்துக் கொள்ள முடியவில்லை. மௌத்தாயிட்டாங்கன்றதை நம்பவும் இல்லை. சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு தூர் சீனா மலை பேச போயிருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பேச போயிருக்கிறாங்க. யாராவது நபி இறந்து விட்டார் என்று சொன்னால் நான் அவரை கண்டம் தொண்டமாக வெட்டி விடுவேன். நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு போக ஆரம்பிச்சாங்க. இது சிறப்பிற்குரிய கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நபி உங்க மௌத்தான பின்னாடி நிறைய கோத்திரங்கள் இஸ்லாத்தை விட்டு போக ஆரம்பிச்சாங்க, இஸ்லாத்தினுடைய மகிமை தெரியாம. ஆனா ஒரு பெண்மணி கூட முறுத்துட்டாங்க. பெண்கள் யாரும் இஸ்லாத்தை விட்டு செல்லவில்லை. பெண்கள் ஒரு விஷயத்தை பிடித்துக் கொண்டால் மிக உறுதியாக பிடித்துக் கொள்வார்கள். பெண்கள்கிட்ட நம்ம தான் சத்தியத்தை சொல்லல, சத்தியத்தை சொல்ல மாட்டோம். இன்னைக்கு இந்த பயானம் கேட்டேன்னு சொல்ல முடியல நம்மளால. ஆனா அவங்க சொல்லக்கூடிய கதையெல்லாம் நம்மளால கேட்க முடியும். பக்கத்து வீட்டில் இப்படிங்க, அங்க அப்படிங்க, இது இப்படிங்க, இது வேணுங்க, இது வேணாங்க, எல்லாத்தையும் நம்மளால கேட்க முடியும். நாம இன்னைக்கு சும்மா இந்த பயானம் சொன்னாங்க, இன்னைக்கு மீலாது விழால இந்த விஷயத்த சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நம்ம 2 பேருமே பின்பற்றி நடக்கும்ன்ற வாசகத்தெல்லாம் பயன்படுத்துறது இல்ல. இங்க பாரு, இனிமே நீ இப்படித்தான் செய்யணும், நபி அப்படித்தான் செஞ்சாங்களாம், பாத்திமார்கள் இப்படித்தான் இருந்தாங்களா, இனிமே நீ தான் இப்படி இருக்கணும்டா, இனிமே இவர் நல்லவரா இருந்துகிட்டு அந்த மாதிரி திருத்துற மாதிரி என்ன செய்யணும்டா, இன்ஷா அல்லாஹ் நம்ம 2 பேருமே இப்படி சேர்த்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம 2 பேருமே இந்த சுன்னத்தை கடைபிடிக்கலாம், நம்ம 2 பேருமே ஃபஜ்ரை சேர்த்து தொழுகலாம், நம்ம 2 பேருமே குர்ஆனை ஓதலாம், நீ ஒரு காலையில தஸ்பீஹ் செய், சாயந்தரம் வந்து நான் தஸ்பீஹ் செய்றேன், வீட்டில் இருக்க முசீபத்தை நீங்கலாம். இப்படியாக குடும்பவியலை அழகான முறையில் கட்டமைக்கலாம். இத்தனை விஷயங்களை பேசுறோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரண தருவாயில நிறைய விஷயங்களை பட்டியலிட்டாங்க. அதுக்கு முன்னால அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ், தொழுகை 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 என்று 3 தடவை சொன்னார்கள்.
நபி அவங்க ஒரு விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு ஒரு விஷயத்தை 3 முறை சொல்வார்கள். மௌத்துடைய நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அது ஆழமா பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தினாங்க. நோயுற்ற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டினுடைய அந்த திரைச்சீலையை நிகட்டிட்டு பாக்குறாங்க. சஹாபாக்கள் கூட்டம் கூட்டமாக தொழுதுட்டு இருந்தாங்க. பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபி அவர்களுடைய கண்குளிர்ச்சி தொழுகை, என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறதுனாங்க. தொழுகையுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம கவனத்தில் இருக்கிறோம்? நமக்கு தொழுகை வேண்டாம், இல்லை எதுவுமே வேண்டாம், ஒரு ஒரு சின்ன 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா போதும், நான் ஒரு முஸ்லீம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஜும்மா தொழுக போயிட்டா நான் ஒரு முஸ்லீம். ஜும்மா தொழுது விட்டால் முஸ்லீம், ஜும்மா முஸ்லீம், ஜும்மா முஸ்லீம். சிலர்கள் வருடத்திலே 2 தொழுகை தான் தருவாங்க. வருட முஸ்லிம்கள் அவர்கள், வாழ்வியல் முஸ்லிம்கள் அல்ல. நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகையை பேண வேண்டும். ஒரே வார்த்தை தான், உன்னுடைய தொழுகை சரியாக இருந்தால் உன்னுடைய ஏனைய அமல்கள் காரியங்கள் சீராக இருக்கும், சரியாக இருக்கும். உன்னுடைய தொழுகை சீர்கட்டு ஃபசாதாகிவிட்டால் உன்னுடைய எல்லா அமலும் சீர்கட்டதாகவே இருக்கும். நாங்க அந்த தொழுகையுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோம்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்ம திருப்திப்படுத்தணும். கியாமத்துல அன்பளிப்புகளோட போனோம்னா நபி அவர்களுடைய சுன்னத்தை பேணிய தொழுகையோடு போகணும். ஸலவாத்துகளோடு நபி அவர்களை சந்திக்க வேண்டும். அதே போன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு இந்த இந்த பூமியினுடைய உலகத்தினுடைய பொக்கிஷங்களின் கருவூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. கனிம வகைகள், தங்க பாலங்கள், வைரம் எங்க இருக்கு, தங்கம் எங்க இருக்கு, எவ்வளவு இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, உலகத்தினுடைய பொக்கிஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, சாவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அர்த்தம். அப்ப ஏன் நபி ஏழையா வாழ்ந்தாங்க? ஏன் தங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பட்டினி போட்டாங்க? தங்களுடைய 11 மனைவிமார்களுக்கும் ஏன் நபி அவங்க ஒரு மோதிரத்தை கூட அதுல இருந்து எடுத்து கொடுக்கல? தங்கங்கள், வைரங்கள், கருவூலங்களுடைய சாவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை பயன்படுத்தல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு குழப்பம் உண்டு. என்னுடைய சமுதாயத்தினுடைய குழப்பம் பொருட்செல்வம். நான் எனக்கு பின்னால, என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய தோழர்களே, நீங்க வழிகட்டு போவீங்கன்னு நான் பயப்படல, காபிராயிருவீங்கன்னு நான் பயப்படல. உலகத்தை போட்டி போட்டுக் கொள்வீர்கள், உலகத்தை அடைய போட்டி போட்டுக் கொள்வீர்கள் என்றே நான் அஞ்சுகிறேன். எனக்கு காசு வேணும், எனக்கு இன்னும் காசு வேணும், எனக்கு இது பத்தாது இன்னும் வேணும். இன்னும் பேரன் கூட பிறந்திருக்க மாட்டார், அவருக்கு ஒரு வீடு, புள்ள பிறந்திருக்க. இது என்னங்க, அவன் புள்ள பிறந்து பெரிய ஆளானா அவனுக்கு ஒரு வீடு. போட்டி போட்டுக்கொண்டு உலகத்தை சம்பாதிப்பார்கள். இதைத்தான் நான் பயப்படுறேன். ஹலாலாக சம்பாதித்த நபித்தோழர், எல்லா நபித்தோழரும் ஹலாலாக சம்பாதித்தார்கள். அதில் கோடீஸ்வரரான அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா ஹலாலான வியாபாரம் செய்தார்கள். முஹாஜிரி மக்காவிலேயே தன்னுடைய சொத்து செல்வத்தை எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. மதீனால வந்தாங்க, கேட்டாங்க, கடை தெருவை காட்டுங்கள். அன்சாரிகள் சொன்னார்கள், எங்களுடைய பெண்களை உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறோம், வேண்டாம், கடை தெருவை காட்டுங்க. எங்களுடைய நிலங்கள்ல சொத்துக்கள் அவ்வளவு பாதியை கொடுத்துடுறோம், வேண்டாம், கடை தெருவை சந்தையை காட்டுங்கள். பால் இருக்குல்ல, பால், இந்த பால்ல தயிர் லெஸ்ஸி அடிச்சு கொடுக்கிறது, இந்த மாதிரி தயிர் வியாபாரம் செய்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அது அப்படியே பெரிய வியாபாரமாக பெருகுச்சு. கடைசியில் எந்த அளவுக்கு ஆச்சு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவங்களுடைய மரண நேரத்தில் சொன்னாங்க, பத்ர் சஹாபாக்களுக்கு என்னுடைய சொத்தை பிரிச்சு கொடுங்கண்டா. தங்கங்களை வெட்டி வெட்டி அவர்களுடைய கைகள் காய்த்து விட்டதாம். தங்கத்தை எடுத்து கட் பண்ணி கொடுத்து கொடுத்து கை காய்க்கிற அளவுக்கு சொத்து செல்வங்களை சேர்த்து வச்சிருந்தாங்க. எல்லாம் பியூர் ஹலால், பியூர் ஹலால். நபியுங்க அதை எதையுமே தடுக்கல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவங்களுடைய ஈமானை பாருங்க, ரலியல்லாஹு அன்ஹு. இகாமத்து சொல்லப்பட்டு விட்டது,
தக்பீர் கட்ட போறாங்க. அந்த நேரத்துல இவங்க உது செஞ்சு கொண்டு இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய படை வந்தது மதீனாவில், புழுதிகள் நிறைந்தது. நினைச்சாங்க மக்கள் மதீனாவை போர் தொடுக்க எதிரிகள் நுழைந்து விட்டார்கள் நினைச்சாங்க. அப்புறம் சொல்லப்பட்டுச்சு, இல்ல இல்ல இது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வியாபார பொருட்கள் வந்துச்சுண்டாங்க. லட்சக்கணக்கில் ஒட்டகங்கள்ல அதை அப்படித்தான் திரும்பி பார்த்தாங்க. தன்னுடைய செல்வத்தை ஒரு திரும்பி இப்படித்தான் பார்த்தாங்க. தவறி போனது என்ன தெரியுமா? தொழுகை இல்ல, முதல் ரக்காத்து கிடையாது, அவ்வள் தக்பீர், இமாமோடு சேர்ந்து கட்டக்கூடிய தக்பீரை தஹரீமா மிஸ் ஆயிடுச்சு. ரக்காயத்து மிஸ் பண்ணல, தொழுகையை மிஸ் பண்ணல, தொழுகை கதா ஆகல, அவ்வள் தக்பீர் மிஸ் ஆகி போச்சு. நபி கூட சேர்ந்து கட்டக்கூடிய தக்பீர் மிஸ் ஆகி போச்சு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? நம்மளால என்ன செஞ்சிருக்கோம்? ஓடி போய் தக்பீர் விட்டு தொழுகிட்டு முடிச்சிருக்கோம். எதன் அடிப்படையில நான் இந்த அவ்வள் தக்பீரை விடுவதற்கு எது காரணமாக இருந்ததோ, என்னுடைய இந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடுகிறேன், யார சொல்லலாம், வைத்துக் கொள்ளுங்க. தொழுகை முடிச்சுட்டு சொன்னாங்க, ஒட்டகத்தையும் ஒட்டகத்தோடு வந்த சாமான்களையும் அல்லாஹ்வை மறக்கடித்ததற்காக தர்மம் செய்தார்கள். சத்திய தோழர்கள் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. இதே போன்ற கண்குளிர்ச்சியை தான் நம்மள்ட்ட நபி அவங்க விரும்புறாங்க. சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று நம்ம நடித்தால் கூட இன்ஷா அல்லாஹ் அவங்கள பின்பற்ற ஆரம்பிச்சிடலாம். அவங்கள மாதிரி தொப்பி போடுறது, அவங்கள மாதிரி தாடி வச்சு பழகிறது, அவங்கள மாதிரி நடை உடைய கவனிச்சுக்கிறது, ஹலாலான முறையில் வியாபாரம் செஞ்சு பழகிறது, நடிக்க ஆரம்பித்தால் கூட நல்லவனாகி விடலாம். நடிச்சு பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கிண்டல் செய்யறதுக்கு நடிக்க ஆரம்பிச்சாங்களாம் சூனியக்காரங்க. அவங்கள மாதிரியே தலப்பா, அவங்கள மாதிரி அபா போட்டுக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு கம்பை கையில வச்சுக்கிறது. ஃப்ரௌன் செஞ்சா வர்றப்ப அவங்களுக்கு சேர் போடக்கூடாது, மூசா அலைஹிஸ்ஸலாமை கேவலப்படுத்தணும், உட்கார்றதுக்கு சேர் இருக்கக்கூடாது, அவங்கள மாதிரியே கேலி கிண்டல் செய்யணும், கேவலப்படுத்துறதுக்கு எல்லா விதமான விஷயங்களும் வச்சுட்டான் ஃப்ரௌன். ஆனா இந்த சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை போன்றே தலப்பா அவர்களை போன்றே அந்த ஆடை அணிஞ்சனால அல்லாஹ் என்னமோ கொடுத்துக்கிச்சு, ஹிதாயத்தை கொடுத்துட்டு ஒரு நொடிதான். நடைமுறை பாவனை அல்லாஹ் கவனிக்கிறான். இது என்னுடைய நபியை போன்றே இருக்கிறது, என்னுடைய சஹாபாக்களை போன்றே நடக்கிறார், அதை போன்றே பேசுகிறார், அதை போன்றே சிரிக்கின்றார், அதே போன்றே தவறுகளை தடுக்கின்றார். அல்லாஹ் ஏன் பிடிக்காது? நம்ம வாழ்வு மாற வேண்டும் என்றால் முதல்ல மனமாற்றம் ஏற்பட வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி நேரத்துல இந்த விஷயத்தை சொன்னாங்க. பெண்களுடைய கடமையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு செயின் கூட கொடுக்கல? தூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, நீங்கள் மட்டும் மூமின்களை தப்பித்தால் மட்டும் போதாது, உங்களுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றுங்கள். நகையினுடைய ஆசை வந்து விடக்கூடாது என் பெண் பிள்ளைக்கு. மனைவிமார்களை பாதுகாத்தாங்க. ஒரு தடவை என்ன செஞ்சாங்கன்னா, மனைவிமார்களை ஒன்று கூடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எங்களுக்கு செலவீனங்கள் பத்த மாட்டேங்குது, கொடுங்கன்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்களாம். செலவுக்கு காசு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் கேட்டான், யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக் இன் குன்தன்ன துரிதுனல்லாஹ் இன் குன்தன்ன துரிதுனல் ஹயாத்த துன்யா வ ஸீனத்தஹா ஃபதஆலைனா உமத்திஉகுன்ன வஸர்ரிஹுன்ன ஸராஹன் ஜமீலா. உங்களுக்கு உலகம் தான் பிடிக்கும், உங்களுக்கு நகை நட்டு பணம் என்று வேண்டும் என்றால் என்னுடைய நபியை விட்டு விடுங்கள், உங்களை சுதந்திரமாக ஆக்கி விடுகிறேன். துரிதுனல்லாஹ் வ ரசூலஹு வத்தாரல் ஆখিরা, நீங்க அல்லாஹ் ரசூலே போதும், எனக்கு காசு பணம் நகை நட்டு தேவையில்லைன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா அந்த நன்மை செய்யக்கூடிய பெண்களுக்கு சிறந்த ஏற்பாடையும் கண்ணியமான அஜ்ர் அஸீம் மகத்தான கூலியும் வச்சிருக்கிறான். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் தங்கத்தினுடைய அல்லது தங்கத்தினுடைய செல்வத்தினுடைய பணம் காசுகளுடைய ஆசையை காட்டல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பையும் உறப்பையும் பெறணும் அப்படின்னு சொன்னா அவருடைய சுன்னத்தை பின்பற்றி காட்டுவதன் மூலமாக அன்பை வெளிப்படுத்தலாம். சுன்னத்தை பின்பற்றி காட்டுவதன் மூலமாக அன்பை வெளிப்படுத்தலாம். 12 நாட்கள் அல்ல, 12 மாதங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறக்காமல் பேசவும் கேட்கவும் இருக்க வேண்டும். வீட்டிலும் சரி, பள்ளியிலும் சரி, தெருவிலும் சரி,
நபியை பற்றி பேச வேண்டும், கேட்க வேண்டும். மனைவிட்ட பேசணும், பிள்ளைகள்கிட்ட பேசணும் நபியை பத்தி. நபி யார் என்று உணர வைக்க வேண்டும். ஒரு பையன்கிட்ட போய் நபி யாருப்பான்னு கேட்டேன், நபியுடைய பேர் சொல்லுங்க. அப்ப நபி மட்டும்தான் சொன்னா, வேற ஒன்றும் சொல்ல தெரியல. ஆனா அந்த பையன் நான் சொல்றது வேற ஏரியா, மதுரை. அவன் பேர் இசஹா. இந்த பையன் பேர் நான் சொல்றது 11 வருஷத்துக்கு முன்னால. பையன் பேர் இசஹா, நபியுடைய பேர் தான் வச்சிருக்கிறான். நம்ம நபியுடைய பேரை சொல்லுப்பான்னு கேட்டதுக்கு தெரியாது. இன்றளவு இஸ்லாமியர்களுடைய, இஸ்லாமிய பிள்ளைகளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு. நமக்காண்டி உயிரை விட்ட நபி பசியிலேயே மௌத்தா போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாங்க. வீடெல்லாம் இருட்டா இருக்கு. அப்ப மகள்கிட்ட கேட்கறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு மகளே இங்க வாமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வரணும் உங்களை, வீட்டுக்குள்ள ஒரு விளக்காவது பொருத்தி வச்சிருக்க கூடாதா? தந்தையே, அந்த விளக்குக்கு நைட்டு எண்ணெய் தீந்து போச்சு. நைட்டு எண்ணெய் தீந்து போச்சு. அந்த எண்ணெய் இருந்தால் கூட, சைத்தூன் எண்ணெய் இருந்தால் கூட என்னது, நாங்க 2 பேரும் அதை சாப்பிட்டுருவோம். பசியோட நிலையில் நபி மூத்தானாங்க. இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்கு இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி உழைப்பு செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம உட்கார்ந்து பயான் கேட்டு மட்டும் போயிடக்கூடாது. ஒவ்வொரு வீடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பரப்ப வேண்டும். ஒவ்வொரு நபராக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பறைசாற்ற வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. பொதுவாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அன்பு ஓர்வும் கிடைக்க வேண்டும் என்றால் நபியை பற்றி பேசுவது மட்டுமல்ல, இத்திபாஇ ரசூல். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறீங்களா? அப்ப என்ன பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நபி அவர்கள் ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். நபி அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக மட்டுமே மோட்சம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ஓப்பு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பின்பற்றி அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற நன்மக்களாக ஆக்கிய புரிவானாக. நபி அவர்களை ஹவுதுல் கௌதரை சந்திக்கக்கூடிய நேரத்துல நபி அவர்களுடைய அன்பை பெற்ற ஒரு நன்மக்களாக, ஸலவாத்தை கொண்டு நபி அவர்களுக்கு அன்பளிப்பை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. உண்மையிலும் மறுமையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய பரக்கத்தை அடைந்த நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة يا ذا الجلال والإكرام. اللهم إنا نسألك حبك وحب رسولك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك يا الله. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان. اللهم اجعلنا من الراشدين. اللهم اجعلنا من العاملين المخلصين واجعلنا من عبادك الصالحين. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل الدعاء. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على